ஹாய் guys, this is கபிலன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே போய் அனுபவப்படுறதுக்கும் அது என்னன்னே தெரியாமல் போய் அடி வாங்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள்லாம் பேசிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நாங்கள் நிறைய டிஸ்கஷன் பேசிகிட்டே இருப்போம், லைக் ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷனில் இருப்போம், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்காக தோணுன ஒரு சில மேட்டர்ஸ் தான் நாங்கள் பேசலாம்னு வந்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மேட்டர் என்னென்னா, எவ்ரி ஒன் ஹேஸ் தர் ஓன் ஸ்பேஸ். ஓகேவா? எனக்குன்னு ஒரு டைம் இருக்கும், எனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நான் அதில் தான் நான் லிவ் பண்ணுவேன். நீ இன்ட்ரூட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நான் இங்கே வச்சுக்கிறேன். ஸோ என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைம் இருக்கும். ஸோ இது எப்படின்னா, நான் பல்லு விளக்கிட்டு இருக்கும்போது நீ என்னை இன்ட்ரூட் பண்ண முடியாதுல்ல. நான் பல்லு விளக்கிட்டு இருக்கேன், அந்த டைம் சாப்பிடு 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 அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் டைம்ஸ் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் திங்ஸ் இருக்கும். அந்த டைம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அவங்க ஏன் என்னை கேர் பண்ணல, என்னை பார்க்கல, என்னை இது பண்ணல அப்படின்னு சொல்லி. ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட் திங் என்னென்னா, தே ஹேவ் தர் ஓன்ஸ் ப்ரைவசி. அதை நம்ம யாருமே ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ அது எல்லாருக்குமே இது பண்ணும். பேரண்ட்ஸ் சைல்டுக்கும், அதாவது வயசுக்கு வந்த பசங்க ஃபோன் வாங்கி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறதெல்லாம் எல்லா பேரண்ட்ஸும் பண்ணுறது தான். ஸோ அது தாண்டி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் அது நடக்கும். என்னோடய ஃபோனை நீ பார்த்துக்கிட்டே இருக்கிறது, அதுக்கப்புறம் யாராவது பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கியா, யாராவது பசங்கக்கிட்ட பேசியிருக்கியா, யாராவது என்ன இதெல்லாம் நிறைய இருக்குது. இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம். அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும். ஏன்னா அதை நம்ம இன்ட்ரூடும் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஏன்னா அது அவங்களோட ப்ரைவசி. அதை அவங்க சொல்லணும்னு நினச்சாங்கன்னா அவங்க சொல்ல போகிறாங்க, சொல்ல வேணாம்னு நினச்சாங்கன்னா அதை சொல்ல மாட்டாங்க. ஸோ அது அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரீடம் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு பார்டர் லைன்ஸ் இருக்கும். அந்த லைனை தாண்டி போகவும் மாட்டாங்கன்றதை நம்ம பிலீவ் பண்ணணும். அவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கணும், அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் நடந்துக்கணும். ஸோ இது நம்ம இன்ட்ரூட் பண்ணி போய் நம்ம அவங்கள ப்ளேமோ பண்ணக்கூடாது. எப்படியும் அது ப்ளேம் பண்ணுற சுச்சுவேஷன் தான் வரும். ஸோ ஏன்னா யாருமே ஒரு பையன்கிட்ட பேசாமலோ பொண்ணுக்கிட்ட பேசாமலோ இருக்க முடியாது. ஏன்னா ஒர்க் விஷயமாவோ இல்லை வேறு எந்த விஷயமாவோ நம்ம பேசி தான் ஆகணும். அப்படி ஒரு சொசைட்டியில் தான் நம்ம இருக்கோம். நீ பொண்ணுக்கிட்ட பேசக்கூடாது, நீ பசங்கக்கிட்ட பேசக்கூடாது அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ரைவசி இன்ட்ரூட் பண்ணுறது இட்ஸ் அ பேட் திங். அண்ட் தென் மூணாவது பாயிண்ட்டாக நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அவங்களுக்குன்னு சில பர்சனாலிட்டி ட்ரேட்ஸ் இருக்கும், பெட் பீவ்ஸ் இருக்கும். ஸோ சில விஷயம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா டிஷ்ஷஸ் கழுவுவாங்க. சில பேர் டிஷ்ஷஸ் கழுவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ இதில் என்னடா பெரிய விஷயம் இருக்குது, நீ இதை பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டேன்னா, ஒருத்தர் மைண்ட் செட் படி என்ன இருக்குன்னா, டிஷ்ஷஸ் பண்ணிட்டு சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் சாப்பிட்ட மாதிரி ரிலீவாக இருக்குதுன்னு சொல்ல நினைப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம போய் மொத்தமாக கழுவிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் மைண்ட் செட்டில் இருப்பாங்க. இந்த மைண்ட் செட் எப்படி ஒரு கான்ஃப்ளிக்டாக மாறும். ஓகேவா? அது ஒருத்தரோட பர்சனாலிட்டி ஒருத்தரோட பர்சனாலிட்டி இப்படின்றப்ப அது ஒரு கான்ஃப்ளிக்டாக மாறும். அந்த கான்ஃப்ளிக்டை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், யாருக்காக விட்டு கொடுத்து போவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து தான் போய் ஆகணும். ஒரு நாள் நீ இது பண்ணு, ஒரு நாள் அது பண்ணலான்னு கூட சொல்லலாம். ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதில் யார் அதில் 2 பேரும் எவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது ஒரு மேட்டராக நான் 3வது பாயிண்ட்டாக வைத்துக்கொள்கிறேன். சரி, 4வது பாயிண்ட்டாக என்னன்னா, எல்லா டைமும் க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சனாலிட்டிஸும் இருப்பாங்க. எல்லா டைமும் என்னால் க்ளோஸாக இருக்க முடியாதுன்ற பர்சனாலிட்டிஸும் இருப்பாங்க. ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன். லைக் எப்போ பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பர்சன்ஸ், அதாவது கிளிங்கியாக ஒரு பர்சன் இருப்பாங்க. ஒரு கிளிங்கியாக நிறைய விஷயம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க எனக்கு அவ்வளோ கிளிங்கியாலாம் இருக்கிறது பிடிக்காது, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ
அது வந்து நீ எக்ஸ்பெக்டேஷன் வந்து நான் இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு எதுவுமே பண்ண முடியாது. அவங்கவங்க அவங்கள மாரி இருப்பாங்க. அத நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் மெச்சூரிட்டி. ஸோ அதையும் ஒரு பாயிண்ட்டாக நான் வைத்துக் கொள்கிறேன். அப்புறம் இன்னொன்று என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா, நீ எனக்காக இது பண்ணணும், நான் உனக்காக அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வாட்டி நடக்கலை அப்படின்னா, அது ஒரு பிரேக்காக நினச்சிக்கிட்டு, அது ஒரு ஹார்ட் பிரேக்காக நினச்சிக்கிட்டு, அது ஒரு சண்டையாக போட்டுக்கிட்டு, அது வந்து மோசமாக போகும். ஸோ அதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒருத்தரை வந்து எப்படி சொல்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் மோஸ்ட்டாக. ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இதெல்லாம் வந்து இப்படி இப்படி இருந்துச்சுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது என்று. ஸோ திஸ் இஸ் மை கருத்து. ஸோ பை கைஸ், பாய்.